Hi dears, I'm Krithi. Today நம்ம ஜிகோக்கோட நியூ எஃப்எஃப் தாண்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஃப்எஃப் நேம் வந்து உன்னில் என்னை தொலைத்தேன். கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகே டியர்ஸ், நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. ஸோ அதனால் அவுட் சைடில் தான், ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்றனால பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவுட் சைடில் கண்டிப்பாக நாய்ஸ் கேட்கும், சவுண்ட்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டே லைவ் வந்தேன். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சுடா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா லைவ் வர்றது. ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. லைவில் டியர்ஸ் எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுனீங்க, கேராக இருந்தீங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ டியர்ஸ். ஓகே டியர்ஸ், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. மச்சான் ஜிகே, காலேஜ் எதுக்குடா 2 மந்த்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 12th எப்படா முடிப்போன்னு வெயிட் பண்ணதே இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான். காலேஜாக ஜாயின் பண்ணியாச்சு, அது என்ன காலேஜ் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு மட்டும் 2 மந்த்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்களாம் தெரியலடா. நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன். 12th முடிச்ச ரிசல்ட் வந்த உடனே காலேஜ் ஓப்பன் பண்ணலாம்ல, அதான் மச்சான் நானும் கேட்குறேன். ஐயோ லீ, என்ன பாரு. என்ன மச்சான்? இல்லைடா, காலேஜ் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? டே மச்சான், ஸ்கூலில் என்ன பண்ணுமோ அதுதான் பண்ண போகிறோம். காலேஜ் போயிட்டா கெத்தாக இருக்கலாம்டா. அப்படியா? அப்போ இந்த சீனியர்ஸ் தொல்லைலாம் இருக்காது? டே ஜேகே, சீனியர்ஸ்க்கு தொல்லை கொடுக்குறதே நீ தான், வேறு யாரும் இல்லை. பாருடா, மச்சானை பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கியா? ஆமாண்டா மச்சான், என்னை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன். சரி வாடா லீ போகலாம் அப்படி சொல்லிவிட்டு லீயை கூட்டிகிட்டு இப்போ ஜேகே தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வெளியே நின்று சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் ரோட்டு ஓரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் தான் அஞ்சோன், எதுக்குடா என் பின்னாடி தானே வர, அப்புறம் எதுக்குடா கால் பண்ணி முன்னாடி போ, நான் சொல்கிற மாதிரியே போன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஜிமின், இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குடா, அது உனக்கு வேணுமா வேணாமா? இதே தான் சொல்கிற, ரோட்டை பார்த்து போகக்கூடாதுன்ற, கீழே குனிஞ்சிக்கிட்டே போகணுன்ற, நான் யாராவது இடிச்சிட்டா? அதெல்லாம் இடிக்க மாட்டேடா அப்படி சொல்கிறப்ப இப்போ ஜிமின் தான் போய் ஒரு பர்சன் அப்படி இடிக்கிறாரு. சாரி, பார்த்து வர மாட்டிங்களா? சாரி, அது வேறு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு பின்னாடி வரான், ஏதோ சர்ப்ரைஸுன்னா அதுதான் கீழே பார்த்து பேசிட்டு வந்தேன். சரி ஓகே, பார்த்து போங்க. ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் ஜேகே தான் அடிச்சிருப்பாரு. இப்போ திரும்பி ஜேகே தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ லீ தான், என்னடா அமைதியாக விட்டுட்ட, இடிச்சிட்டு போகிறான். இல்லைடா, அதான் சொல்கிறான்ல ரீசன், ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இப்போ இங்கே அஞ்சன் தான் பின்னாடியே வரான். இது லீ பார்க்குறான். என்னடா இதுதான் சொன்ன ஃப்ரெண்டா பின்னாடி வர்றது? ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அஞ்சன் தான் கரெக்டாக ஜேகே கிட்ட வந்து, ஜிமின் அப்படின்னு இல்லைடா. என்னது இங்கேயா நிற்கணுமா? ஆமாண்டா அப்படின்னு இல்லை. ஓகே நின்றுட்டேன். அப்படியே டேர்ன் பண்ண, ரோட்டை பார்க்குற மாதிரி. சரி ஓகே அப்படி சொல்லி டேர்ன் பண்ணுறான். இப்போ நிமிர்ந்து பாரு அப்படி சொல்கிறான். இவன் நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு தான், அதாவது ரோடு கிராஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அவன் நிற்கிறான், நடுவில் நிற்கிறான். அந்த சைடு வந்து வண்டிலாம் போகிற பக்கம், இந்த சைடு வந்து வண்டி வர பக்கம், 2 ரோடுக்கும் நடுவில் அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த பொண்ணு தான் அங்கே இருக்க, என்ன சொல்கிறது, அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி நின்றுட்டுருக்கா. இப்போ ஜிமின் பார்த்துட்டு தான், ஹேய் ஒயன் நீயா? சீனியர், இப்போவாது எனக்கு ஓகே சொல்லுவீங்களா? ஒயன் என்ன பேசுகிற? நீங்கள் என்ன 2 இயர்ஸ் வெயிட் பண்ண சொன்னீங்க, எனக்கு ஏஜ் 18 ஆனதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ண உனக்கு ஓகே சொல்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு ஏஜ் 18 ஆயிடுச்சு, 18 ஆகி 2 மந்த் ஆயிடுச்சு. இப்போவாது எனக்கு ஓகே சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க தானே? ஒயன், அதை நீ இங்கே வந்து சொல்லலை. நீங்கள் சொன்னாதான் நான் வருவேன். அப்புறம் உங்களோட காலேஜில் தான் சீனியர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ எனக்கு ஓகே சொன்னாதான் 2 மந்த் நம்ம டேட் பண்ணிவிட்டு லவ்வர்ஸாக நியூ கப்புளாக நம்ம காலேஜ்குள்ளே போகலாம்ல. ஒயன் என்ன பேசுகிற அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் நான் திரும்பி அஞ்சனா பார்க்குறேன். அஞ்சனா பார்த்துட்டு, ஏய் அஞ்சன், இதுதான் சர்ப்ரைஸா? ஆமாண்டா, நீ எவ்வளோ நாள் மனசில் வச்சுட்ருப்ப, எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லு அப்படின்றாங்க. இது எல்லோரும் பார்க்குறாங்க, ஏன்னா அவள் வந்து ரோடு கிராஸ் பண்ணி அந்த நடுவில் இருக்க அந்த பிளேஸில் தானே அவள் நின்றுட்டுருக்கா. ஸோ எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜேகேவே லீயும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அஞ்சன் தான், மச்சான் சொல்லிவிடு, அப்போ தான் இன்றைக்கி ட்ரீட் வைக்க முடியும். அஞ்சன் அமைதியாக அஞ்சன் அப்படி சொல்லிவிட்டு, பையன் எங்கே வா. சீனியர் எனக்கு கேட்கல, என்னெல்லாம் வர முடியாது,
எனக்கு நீங்கள் இப்போ என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எனக்கு அது கேட்கணும். ஒயன் இங்கே வா, இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம். சீனியர் எனக்கு ஓகே சொல்லுவீங்களா? நான் ஓகே சொல்கிறேன், எனக்கும் உன்னை பிடிக்கும். இங்கே வா, என் பக்கத்தில் வந்து நீ ஆன்சர் வாங்கிக்கோ. அப்போ நான் உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் எனக்கு என்னை அக்செப்ட் பண்ணிட்டா எனக்கு கிஸ் பண்ணுவீங்களா? ஒயன் என்ன கேட்குற நீ? ஆமாம் சீனியர், கிஸ் பண்ணுவீங்களா? சரி வா பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒயன் தான் இறங்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரா. அவள் என்ன சொல்கிறது, ரோடை கிராஸ் பண்ணுறப்ப சிக்னல் போட்டிருக்காங்களா இல்லையா, வண்டி வருமா இல்லையா எதுவும் யோசிக்கல. ஏன்னா ஜிமின் வந்து ஓகே சொல்கிறேன், உனக்கு கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அந்த மைண்ட் செட்டில் அவள் ஃபாஸ்ட்டாக ஓடி வருவா. ஜிமின் அதை பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக ஓடி வருவா. அவள் ஓடி வந்த வேகத்தில் ஒரு கார் அவளை அப்படியே இடிச்சிரும். இடித்த வேகம்தான் மேலே போய் அப்படியே கீழே விழுந்துருவா. இதை பார்த்துட்டு இருந்த ஜிமின் அப்படியே ஸ்டென்னாகி நின்றுடுவான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த ஒரு செகண்டில் இது அப்படி நடந்திருக்கும். இப்போ அஞ்சன்னா ஓடி போய் ஒயன்கிட்ட போயிட்டு ஒயன் கத்துறான். ஆனால் எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டாங்க. ஆனால் ஜிமின் எங்கே ஒயனை பார்த்தானோ அதே இடத்த மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். அஞ்சனோட ஹேண்ட்லாம் பிளட்டு. அதோட வந்து ஜிமின் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல, பாருடா இப்படி பாருடா அப்படின்னோடனே இப்போ தான் ஜிமின் அஞ்சன் ஒயனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஓடி வந்து பார்க்குறான். ஒயன் எந்திரிடி, எந்திரி ஒயன், ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள், யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கத்திகிட்ருக்கான். இப்போ இங்கே ஜெகே தான் ஆம்புலன்ஸ்க்கு அவன் தான் கால் பண்ணுறான். எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஒயன் தான் சீனியர் எனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டிங்களா? எனக்கு தெரியல, இதை நான் இதுக்கப்புறம் கேட்பேனா கேட்க மாட்டேன். நான் எனக்கு இப்போ உங்களோட சீனியர் எனக்கு உங்கள் வாயால் ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்களா? ப்ளீஸ் சீனியர் சொல்லுவீங்களா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கா. இப்போ ஜிமின் தான் ஒயன் இவ்வளோ பேசாத ஒயன், என்னை பாருடி, என்னை பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஒயன், உன்னை 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் ஒயன். உங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அவளுக்கு இன்னும் அந்த லவ் பண்ணுற ஏஜ் இல்லை. அவளுக்கு ஒரு 18 வயசு வந்தாவது அவளுக்கு லவ்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு அவகிட்ட லவ் பண்ணுறேன்னு பழகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க ஒயன். அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அதுக்கு தான் சொன்னேன், நீ 12th முடி, உனக்கு ஏஜ் 18 ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, நான் ஓகே சொல்கிறேன்னு. ஆனால் ஒயன் உனக்கு 4 இயர்ஸாக உனக்கு முன்னாடியிலேருந்து நான் தான் ஒயன் லவ் பண்ணுறேன், என்னை விட்டு போகாத ஒயன், ஐ லவ் யூ ஒயன் அப்படி சொல்லிகிட்ருக்கான். சீனியர் ஃபைனலி நீங்கள் எனக்கு லவ் யூ ஒயன்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் சீனியர். என்னை கிஸ் பண்ண மாட்டிங்களா? நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கிஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, நான் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கிஸ் பண்ணுறீங்களா ஒயன்? நான் அவ்வளோதான் ஒயன், உனக்கு கொண்டுடுவேன் ஒயன் இப்படி பேசாத ஒயன், உனக்கு ஒன்றும் ஆகாது ஒயன். இங்கே பாரு, உனக்கு சரியாயிடும், ஆம்புலன்ஸ் வந்துடும். அஞ்சோன் ஆம்புலன்ஸ் எங்கடா? மச்சான் இருடா, ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்குடா, சீக்கிரம் வர சொல்லுங்கடா, இவளுக்கு பாரு எவ்வளோ பிளட்டு போகுதுன்னு. ஒயன் ப்ளீஸ் ஒயன், இங்கே பாரு ஒயன் இங்கே பாரு ஒயன் என்ன பாரு ஒயன், கண்ணை துற சீனியர், நான் இருக்கேன். நான் உங்ககிட்ட உனக்கு கேட்டேன்ல, என்ன கிஸ் பண்ணுங்கன்னு. ஒயன் வேணாம் ஒயன், பண்ணுங்க சீனியர், பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி சொன்னேன். இப்போ ஜிமின் தான் அவள் ஃபேஸில் அவ்வளோ பிளட், ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் தூக்கி கீழே விழுந்திருப்பா, அவ்வளோ பிளட்டு அவள் ஃபேஸ் பூரா, அவள் லிப்ஸ் எல்லாமே பிளட்டு தான். அந்த பிளட்டோட ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணும்போது ஒயனோட ஹேண்டை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருப்பான். அந்த ஹேண்டை பிடிச்ச மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கிஸ் பண்ணும்போது ஒயனோட ஹேண்டு ஆட்டோமேட்டிக்காக ஜிமினோட ஹேண்ட்லேருந்து அந்த ஹேண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இப்போ ஜிமின் தான் ஒயன் எதுக்குடி ஹேண்டு
பிரிக்கிற? ஒயன் ஒயன் என்னை பாரு. ஒயன் 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 என்னாச்சு? அர்ஜுன் மயக்க போட்டாடா. அர்ஜுன் மயங்கிட்டா. அர்ஜுன் அர்ஜுன் ஆம்புலன்ஸ் எங்கே? அர்ஜுன் அர்ஜுன் எங்கடா அப்படின்றப்ப இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இப்போ எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே அவளை தூக்கி அந்த ஸ்ட்ரெச்சர் மேலே வைக்கிறாங்க. வச்சுட்டு அங்கேயே கரண்ட் ஷாக் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வயன் வயன் என்னை பாருடி, என்னை விட்டு போகாத அப்படின்றாங்க. பட் அவங்க ஒன் டைம் தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சார் அவங்க இறந்துட்டாங்க. என்னது? அவள் இறந்துட்டாளா? இல்லை இல்லை டாக்டர், இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா. நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் டாக்டர். அவள் கேட்டா டாக்டர். நான் ப்ரப்போஸ் பண்ணேன் டாக்டர். அவள் அது எல்லாமே கேட்டுட்டு இருந்தா. அவள் ஸ்மைல் பண்ணேன் டாக்டர். அப்புறம் கிஸ் பண்ண சொன்னாள் டாக்டர். நான் அவளை கிஸ் பண்ணேன் டாக்டர். எப்படி டாக்டர் அவள் என்னை விட்டு போயிருப்பா? டாக்டர் நல்லா பாருங்க ப்ளீஸ். இல்லை சார் இறந்துட்டாங்க. ஐ எம் ரியலி சாரி. இப்போ நீங்கள் என் கூட ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. எங்கள் ஜிமின் தான் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் மச்சான் அப்படிலாம் இல்லை இல்லைடா, அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்லடா. சொல்லுடா, ஒயனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஒயன் என்னை விட்டு போகலைல்லடா மச்சான். ஜிமின் ஜிமின் ஒயன் நம்மளை விட்டு போயிட்டாடா. இல்லை எல்லாரும் போய் சொல்கிறீங்க. அவன் என்னை விட்டு போகலடா. அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறடா. நான் தான் அவகிட்ட சொல்லாமல் அவளை வெயிட் பண்ண வச்சுட்டேன். மச்சான் இது ப்ராங்கா? ஒரு வேளை அவன் நடிக்கிறாளடா? உண்மையே சொல்லிடா மச்சான். நடிக்கிறா தானே? ஆமாம் அவன் நடிக்கிறா. அவன் என்னை ப்ராங்க் பண்ணுறா. அவன் என்ன வேணால் பண்ணுவாள் என்கிட்டேருந்து ப்ரப்போஸ் வாங்குறதுக்கு. நான் அவளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு என்ன வேணால் பண்ணுவாள். அவள் அப்படி தானே பண்ணுறா. உண்மை தானே? ஜிமின் என்னை பாரு. ஜிமின் மச்சான் என்னை பாருடா. இப்படிலாம் இருக்காதடா. வா ஆம்புலன்ஸில் நம்ம கூட போகணுடா, வாடா அப்படி சொல்லி ஜிமினை ஆம்புலன்ஸில் இது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இது எல்லாமே லீயும் ஜெகேவும் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இப்போ ஜெகே தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மா தான் நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. என்ன ஜெகே வந்துட்டியா? ஆமாம் வந்துட்டேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதோ நியூஸ் பார்த்துட்ருக்கேன்டா. பார்த்தியா? லவ் பண்ணுற பையன் முன்னாடியே அந்த பொண்ணை ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாலாம். பாவம் இல்லை? இது ரொம்ப கொடுமை தானே? அம்மா என்னடா அந்த ஆக்சிடெண்ட்டை நானும் பார்த்தேம்மா. உண்மையாவா? உண்மையாகவே லவ் பண்ணுற பையன் முன்னாடி தான் அந்த பொண்ணு இறந்தாளா? ஆமாம்மா, அந்த பையன் அவள் சாகும்போது தாம்மா அந்த பொண்ணுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணாமா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, ரொம்ப அழுதாம்மா. பாவமாக இருக்கு அவனை பார்க்குறப்ப. சே இப்படிலாம் நடக்குது இல்லை? லவ் பண்ணுறவங்க பிரிஞ்சு போனால் ரொம்ப பெயினாக இருக்கும்டா. இந்த மாதிரி பெயின் யாருக்குமே வரக்கூடாது. அதெல்லாம் அவங்க மறக்கிறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும் தெரியுமா? அப்படியே அவங்க மறந்துட்டேன்னு அவங்க சொன்னாலுமே எப்போவுமே அவங்களோட மனசில் அந்த பொண்ணு இருந்துகிட்டே இருப்பாங்கடா. சே ஆமாண்டா, இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அப்படின்றப்ப இங்கே ஜிமின் வீட்டில் தான் என்னை விட்டு போயிட்டா. நீங்கள் எல்லோரும் தானே சொன்னீங்க. இப்போ சொல்ல வேணாம், 18 வயசு ஆகலை, ஆகட்டும், நம்ம அப்போ சொல்லிக்கலாம். அது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவள் 12th முடிக்கட்டும், அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னீங்க தானம்மா. இப்போ எப்படிம்மா எங்களுக்கு மேரேஜ் பண்ணுவீங்க? போயிட்டாம்மா என்னை விட்டு தூரமாக போயிட்டாம்மா. ஏம்மா இப்படி பண்ணீங்க? அவங்க அம்மாவும் தானம்மா சொன்னாங்க. என்னையும் பிரிச்சுட்டீங்களம்மா. அவன் எனக்கு ஆசையாக ப்ரப்போஸ் பண்ண வந்தா, ஆனால் என்னை விட்டு போயிட்டாம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. அம்மா அம்மா பையன் வரமாட்டாளா? அவ்வளோதானா? என்னன்னு பாருடி. எதுக்கும்மா இந்த பாக்ஸில் வச்சுருக்கீங்க? வேணாம்மா, இதை 3 நாள் ஒயினால் மூச்சு விட முடியாதுல்லம்மா. அம்மா வேணாம்மா, அம்மா அவளை என்கிட்டே கொடுத்துருங்க, நானே பார்த்துக்கிறேன். இல்லைனா அவள் கூடவே என்ன விட்டுருங்க. அந்த பாக்ஸில் நானும் அவள் பக்கத்தில் படுத்துக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கான். இப்போ அர்ஜுன் தான் ஜிமின் நீங்கள் பாருடா, இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாதுடா. அவள் போயிட்டா. அர்ஜுன் எனக்கு தெரியும்ல, நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியும்ல. அவளுக்காக தானேடா அவள் ஸ்கூலுக்கு போவேன். நான் அவளை பார்க்க தானேடா அடிக்கடி போவேன். காலேஜில் இருந்தாலுமே அவளுக்கு ஸ்கூல் முடிகிற டைமில் எப்படியாவது நான் அவளை பார்க்க போவேன் தானேடா. எப்பட்றா இவன் என்னை விட்டு போவா? இவளுக்கு எப்பட்றா மனசு வந்துச்சு என்னை விட்டு போகிறதுக்கு? அவள் ஏன்டா அப்படி பண்ணா?
எதுக்குடா அவள் அந்த இடத்துக்கு வந்தா, எதுக்குடா ரோட்டில் வச்சு என்ன ப்ரப்போஸ் பண்ணா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்குடா அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி எழுதிட்டுருக்கான். எல்லாருமே இப்போ ஜிமின் கிட்ட தான் ஃபீல் பண்ணது அப்படி சொல்லி என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா ஒயன் அவன் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான் 4 இயர்ஸாக. அவன் வீட்டில் சொன்ன ஒரே ரீசனுக்காக தான் ஒயன்கிட்ட அவன் லவ் பண்ணுற அந்த விஷயத்தையே மறைச்சி வச்சுருப்பான். ஆனால் கடைசியாக சொல்லலான்னு போகிறப்ப ஒயனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது அவனால் தாங்கிக்கவே முடியாது. இப்போ ஒயனுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அஞ்சினும் ஜிமினும் தான் அங்கே இருக்காங்க. ஜிமின் எதுவுமே பேசலை, அதே பிளேஸில் அப்படி நின்றுட்டுருக்கான். வாடா ஜிமின், வாடா ஜிமின், நான் சொன்ன கேளு மச்சான், வந்துரு. அப்புறம் கோவத்தில் ஏதாவது நான் சொல்லிடுவேண்டா. அவன் அழுதுகிட்டே இருக்கான், எதுவுமே கேட்கல. இப்போ அஞ்சன் தான் கையை பிடிச்சி இழுத்து வந்துகிட்டே இருக்கான். ஜிமின் அப்படியே திரும்பி பார்த்துட்டே இருக்கான் அந்த இடத்தையே. அப்படியே வந்துடுறான். வீட்டுக்கு வந்தால் ஒயனோட பிக் தான் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. பார்க்குறான், பார்த்துட்டு அப்படியே அமைதியாக அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்படியே தான் போகுது. அவன் ஒவ்வொரு டேவும் அவனே மாற்றிக்கணும்னு நினைப்பான். ஆனால் முடியவே முடியாது. இப்படியே ஒரு 2 month ஆகிடுது. இப்போ இங்கே ஜெகே தான். மச்சான் ரெடி ஆகிட்டியா? கைஸ் 1 second. டே மச்சான் ரெடி ஆகிட்டியாடா? ரெடி ஆகிட்டேன்டா. டெல்லி பைக் எடுத்துகிட்டு வரியா இல்லை காரா? பைக் தானே நமக்கு செட் ஆகும். சரி நீ எப்படி வர? காரில் வரியா இல்லை என் கூட பைக்கில் வரியா? டேய், நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்ட்டு எங்கள் அம்மா இந்த ஜேகேக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஐயாவும் கெத்தா காலேஜுக்கு பைக்கில் தான்டா வருவேன். சரி போதும்டா மச்சான், வா கீழே தான் வெயிட் பண்ணுறேன். பாருடா, வெயிட் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கியா? ஆமாண்டா, ஃபஸ்ட்டாக வாடா அப்படி சொல்லிட்டு இப்போ எங்கள் ஜேகே தான் ஃபஸ்ட்டாக இறங்கி வர்றாரு. அவங்க அம்மா கிட்ட, அம்மா காலேஜ் போய்ட்டு வரேன், இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. சரி ஓகேடா. அப்புறம் இங்கே பாரு, ஸ்கூல் படிக்கும்போது சீனியர்ஸ் கிட்ட வம்பழுத்துட்டு ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணுவல, அந்த மாதிரிலாம் காலேஜில் பண்ணக்கூடாது சரியா? காலேஜில் இருக்க சீனியர்ஸ்லாம் டம்மி பீஸாக இருப்பாங்கம்மா, நீங்கள் வேறு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு போகிறான். டே ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்காத. அம்மா நான் பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டேன், அந்த சீனியர்ஸை வம்பழுத்தா தான் அவங்க பிரச்சனையில் மாட்டிப்பானுங்க அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ இங்கே லீடான், மச்சான் எதுக்குடா இவ்வளோ லேட்டு? ஒன்றும் இல்லைடா, அம்மா கிட்ட சொல்லிவிட்டு பைக் கீ வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி பைக் ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேருமே பேசிவிட்டு அவ்வளோ ஜாலியாக காலேஜில் என்ட்ரு ஆகுறாங்க. உள்ளே வந்து பைக் பார்க் பண்ணுற இடத்துல பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வராங்க உள்ள. இப்போ அங்கே சீனியர்ஸ் கேங் தான் எல்லோரும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துல தான் ஜிமினும் அஞ்சினும் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சும்மா வேறு எங்கேயோ பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். இதை ஜேகேவும் லீயும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அஞ்சன் தான், மச்சான் மார்னிங் சாப்பிட்டியா? இல்லைடா பசிக்கல, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். எனக்கு தெரியாது இப்போ நீ சாப்பிட்ற. மச்சான் வேணாண்டா அப்படி சொல்கிறப்ப இப்போ ஒரு பொண்ணு தான் ஓடி வந்துட்டு, ஜிமின் சீனியர் நீங்களா? சொல்லுங்க சீனியர். ஜிமின் இங்கே வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீனியர் என்ன விஷயம், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேஸ் வராங்களே. ஆமாம் சீனியர், எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ நாங்கள் 4th இயர்ஸ் எல்லாருமே, அதாவது ஃபைனல் இயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வெளியே போகிறோம். அதனால் நீ தான் ஒவ்வொரு கிளாஸாக போயிட்டு அதாவது எல்லா கிளாஸும் நீட்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் டேஸ் கிளாஸ் மட்டும் பார்க்கணும். ஓகே சீனியர், நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துக்குறோம். சரி ஓகேடா, நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் நீ ஓகே தானே? சீனியர் நான் ஓகே தான், நீங்கள் போங்க. ஸ்மைல் பண்ணிகிட்டே இருண்ணா, நீ ஸ்மைல் பண்ணாமல் இருந்தா நல்லா இல்லை ஜிமின். ஓகே சீனியர், நான் ஸ்மைல் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் தான் அவங்கள பற்றி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அஞ்சன் தான், மச்சான் என்ன நடிக்கிறியா? உனக்கு நடிக்கலாம் தெரிஞ்சிருச்சுல. அஞ்சுன் அமைதியாரு. ரிட்டன் என்ன? சரி நான் இதை பண்ணல, வா கேன்டீன் போகலாம் அப்படின்னு கேன்டீன் போகிறாங்க. இப்போ எங்கள் ஜேகே தான், கிளாஸை கண்டுபிடிச்சியா? மச்சான் கிளாஸ் எங்கே இருக்குன்னே தெரிலடா, ஏன்டா நீ இப்படி இருக்க? சரி ஓகே வா கேட்கலாம். யார் அது? மேமா? சரி வா அவங்ககிட்ட கேட்கலாம். மேம் சொல்லுங்கப்பா. மேம் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் மேம். ஓகே, ட்ரிபிள்இ எங்கே இருக்குது மேம்? ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் மேம், ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட். கிளாஸ் எங்கே இருக்குது மேம்? அங்கே ஒரு தனியாக ஒரு பில்டிங் இருக்குல்ல? ஆமாம் மேம், அதில் 2nd floorல 4th கிளாஸ். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வெல்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. பரவாயில்லையே, இங்கே இருக்க மேம்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. மேம் இல்லைடா மச்சான், ஜேகே ப்ரொஃபஸர்டா.
என்னவோ இருந்துட்டு போட்டவா அப்படி சொல்லி இப்போ ஜேகே தான் லீவ் கூட்டிகிட்டு போகிறான். சரிடா கிளாஸ்க்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது காலைல அவசரத்தில் சாப்பிடவே இல்லை, கேன்டீன் போகுமா, சரி வாடா அப்படி சொல்லிட்டு லீவும் ஜேகேவும் தான் கேன்டீன் போகிறாங்க. இப்போ அங்கே ஜிமின் தான் ஃபுட்டை சாப்பிடாம சும்மா அதில் அந்த ஸ்பூனை வச்சுட்டே இருக்கான். இப்போ அஞ்சன் தான், இப்போ சாப்பிட்றியா இல்லை நான் ஊட்டி விடவா? இல்லை அஞ்சன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட தோணல. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் இயர் வரடி இல்லை, ஒயன் இருந்திருந்தா இன்றைக்கி தானே. ஜிமின் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இந்த 2 மந்த்தாக உன்னை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ப்ளீஸ்டா நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தாது ப்ளீஸ் ஜிமின். நான் கஷ்டப்படுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஆனால் நான் கஷ்டப்படுறது நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றீங்க. உள்ளுக்குள்ளே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு தெரியாதுடா. என்னோடய இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் தெரியும். ஜிமின் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா, ஆனால் நீ யோசிச்சு பாரு, இப்படியே உன்னால் இருக்க முடியுமா? 2 மந்த் ஆயிடுச்சு, கொஞ்சமாவது எல்லாத்தையும் மறக்க ஸ்டார்ட் பண்ணு அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஜிமின் தான், சரி ஓகே நான் எதுவும் கேட்கல, எதுவும் பேசலை, சாப்பிடுங்க. ஜிமின் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஜிகேவும் லீவாக தான் வராங்க. இப்போ லீ தான், மச்சான் என்னடா அன்றைக்கி உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, ஒரு பொண்ணு கூட ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களே? ஆமாம் அதான்டா உனக்கு கூட இடிச்சாங்களே. தெரியாண்டா, என்னடா இப்போ அதுக்கு? இல்லைடா அவங்க நம்ம காலேஜாடா. என்ன சொல்கிற? அதுவும் அங்கே பாரு, அங்கே உட்காந்துட்ருக்காங்க, அது அவர் தானே அப்படின்னோடனே இப்போ ஜேகே தான் எங்கே அப்படி சொல்லி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் அங்கே சாப்பிட்டுட்ருக்கான். ஏய் ஆமாம் அவன் தான் அது. ஏய் என்ன அவன்ற, சீனியராக தான் என்ன பண்ணுவேன்? இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கான், ஆனால் அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குல்ல, சரி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினை கிராஸ் பண்ணி தான் அங்கே போய் அவங்களுக்கான ஃபுட்டை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க, பெஞ்சில் தான் உட்காடுறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டே ஜேகே ஜிமினை தான் பார்க்குறான். ஆனால் ஜிமின் ஒரு கொஞ்சமாக மெதுவாக சாப்பிட்டுட்ருக்கான். பட் அவனால் அது சாப்பிடவே அவனுக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே அங்கேயே பார்த்துட்ருக்கான். இப்போ லீ தான், ஏன்டா அவரை பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, பார்க்கணுன்னு தோணுச்சு. மச்சான் என்ன? இல்லை ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு அவ்வளோதான். சரி ஓகே அப்படி சொன்னால் இப்போ இங்கே ஜிமின் தான், அஞ்சன் போதும் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது, கிளாஸ் போகலாமா அப்படி சொல்லி எந்திரிக்கிறான். ஏய் ஜிமின், ஏய் ஜாக்சன் என்னடா வந்துட்டியா? என்ன வரமாட்டேன்னு சொன்னேன், பார்க்க முடியலையே ஒரு 1 மந்த்தா? ஜிமின் ஒன்றை தான் பார்க்க முடியல, எப்படி இருக்க அப்படி சொல்லி ஜாக்சன் தான் ஜிமினை ஹக் பண்ணுறான். இப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், நல்லா இருக்கேன்டா. ஆமாம் 1 மந்த்தாக எங்கே போயிருந்தேன்? வேறு ஒன்றும் இல்லை, அப்பா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க, அது வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வான்னாங்க. சும்மா அங்கே போயிட்டு சைன் ஏதாவது கேட்டால் சைன் பண்ணிட்டு வந்துடுவேன். வேறா காலேஜ் படிக்கும்போதே பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டல மச்சான். அப்படிலாம் இல்லைடா ஜிமின். சரி ஓகே, சரி கிளாஸ்க்கு தான் போகிறேன், நீ வரலையா? வரேன். என்ன சாப்பிட்டு அப்படியே வச்சுருக்க? இல்லைடா சாப்பிட முடியல, நீ வேணா சாப்பிட்றியா, நான் ஃபீட் பண்ணவா? அப்போது ஓகே சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் லைட்டை தள்ளி உட்காடுறான். இப்போ ஜாக்சன் தான் உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் அழகாக ஜாக்சனுக்கு ஃபீட் பண்ணி விடுறான். இதை ஜேகே பார்த்துட்டு, டேய் ஃப்ரெண்டாக இருந்தால் ஃபுட்லாம் ஃபீட் பண்ணுவாங்களா? ஏண்டா நான் உனக்கு ஃபீட் பண்ணதே இல்லையா என்ன? நான் எதாவது சாப்பிட்றப்ப நான் ஃபீட் பண்ணுறேனே இல்லையோ நீ பிடிங்கி சாப்பிடுவல மச்சான் லீ. ஓதாண்டா உண்மையாக தானே சொன்னேன், உண்மையாக சொன்னால் இவனுக்கு கோவம் வருது. கோவம் வரலடா, சொல்லி காமிக்கிறல, அதை தான் சொன்னேன். இப்போ நீ நான் சொல்லணும்னு தானே அதை கேட்டேன், அதுக்கு தான் சொன்னேன். சரி தப்பு தான், கேட்டிருக்கவே கூடாது. ஆமாண்டா மச்சான், கேட்டிருக்கக்கூடாது ஜேகே உனக்கு. சரி மச்சான் விடு அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கான். இப்போ இங்கே அஞ்சன் தான், சரி ஓகே நீங்கள் 2 பேர் சாப்பிட்டு வாங்க, நான் போய் ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அஞ்சன் ஜூஸ் வாங்கலான்னு போகிறாங்க. இப்போ அஞ்சன் தான் போய் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வரான். இப்போ ஜிமின் தான் ஜாக்சனுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிடுறான். இப்போ ஜாக்சன் தான் போகலாமா அப்படி சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸை அவங்க கையில் வாங்கிட்டு இப்போ ஜூஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான், டேய் நானும் போகிறேன். ஏய் சாப்பிடவே இல்லைடா, சாப்பிட்றா. இல்லைடா நம்ம அவங்க கூட, ஏய் அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்ரா, சீனியராக இருப்பாங்க, நம்ம வேறு டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கே இவன் கூட போகணுன்னு தோணுது.
சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவன் மைண்ட்லேயே நினச்சிட்ருக்கான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ்.